இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 விதமாக பண்ணியிருக்கேங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டல்லி சந்தை கிச்சன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவிட்டு குக்கரில் விசில் வச்சுட்டாங்க. நல்லா கொலைய வெந்துடணும். இப்போ வந்து அதுக்கு நறுக்கி எல்லாமே நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சாம்பாருக்கும் நறுக்கி ரெடியாக, இட்லி சாம்பாருக்கு எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி இந்த மிளகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 3-4 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இந்த கருவேப்பிலை போடல. அது நல்ல கலர் மாறினோன்னே இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கீங்களா, அதையும் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போ தான் ஆறினோன்னே திக்காயிருங்க, ரொம்ப டைட் ஆயிரும். கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க. அருமையான கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு விசில் விட்டு தாளிச்சோன்னா சாம்பார், இட்லி சாம்பார் ரெடிங்க. அதை நான் ஃபுல்லாக எடுக்கலை, எப்போதும் போடுறதானேன்ட்டு எடுக்கலை. அருமையான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பையனுக்கு காலேஜ் கொடுத்து விட்றதுக்காண்டி வெண்டைக்காய் மசாலா பண்ணியிருந்தேன். குட்டி குட்டியாக கழுவிட்டு, வெண்டைக்காயை கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நம்ம இது பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இந்த டயத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது வெந்து வரும்போது கரெக்டாக அந்த வளவலன்னு அப்படி நூலாக வரும் பார்த்திங்களா, அது இல்லாமல் ஆயிரும். இங்கிட்டு சைடில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் மேலாக வந்து நான் ட்ரை மாங்காய் தூள், ஆம்சூர் பவுடர் மேலாக தூள் ஊட்டி இறக்குனாங்க. அருமையான வெண்டைக்காய் மசாலாவும் ரெடி. அப்புறம் பாருங்க, சப்பாத்தி, வெண்டைக்காய் மசாலா, தர்பூசணி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பையனுக்கு கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கோதுமை ரவை பொங்கல், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.